Hi friends, நம்ம பார்க்க போகிற தெலுங்கு படம் மார்க்கெட் மகாலட்சுமி. இது டைரக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா விஎஸ் முகேஷ், ரைட்டிங் பார்த்தீங்கன்னா விஎஸ் முகேஷ். இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா பரவலீசம், பிரணிகா விங்கா, ஹர்ஷவர்தன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். செலவுகள்லாம் ரொம்ப செலவு கூட பண்ண மாதிரி தெரில. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன விதமாக லவ் பண்ணுறாரு, அதான் படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து ஹீரோ வந்து ஒரு லவ் பண்ணார்னா அது ஓகே ஆகும், அதான்ல கதை. ஸோ இந்த படத்தில் வந்து அப்படிலாம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதை. இது வந்து ஒரு ஸ்ட்ரீமிங்கில் இதுதான் பார்த்தேன், நான் சாதாரணமாக பார்த்தேன். இது வந்து எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம், ஆனால் நான் வந்து இப்போ சமீபத்தில் தான் பார்த்தேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஊழியர் வந்து பரவலீசம், அவர் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்ப்பாங்க. அவங்க அப்பா வந்து வரதட்சணை கேட்பார், ஒரு கோடி வரதட்சணை கேட்பார். ஓகே ஆகிடும். அந்த பொண்ணை வந்து ஒரு பப்பில் போய் பார்க்குறதுக்கு, ஒரு பாரில் போய் பார்க்குறதுக்கு ஹீரோ போவார். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவர் காரோட ஒப்பிட்டு நீ வந்து என்னை வந்து கார் ஓட்டிப்பார், என்ன ஆகுது, அந்த பொண்ணு வந்து காரை நினச்சி நீ ஓட்டிப்பார், உனக்கு ஓகே ஆச்சுன்னா அப்புறமா என்னை இது பண்ணு, உனக்கு என்ன வரதட்சணை தான் வேணும் அப்படிலாம் அவனை வச்சுப்பா பேசுகிறான். அப்போ அவன் சொல்லுவான், லவ்வில் வந்து இது வந்து இது மாதிரி டைப் கிடையாதுண்ணா, ஒரு நல்ல பொண்ணை தான் விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்து ஒரு வாட்டி மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு பொண்ணை பார்ப்பான். அது மகாலட்சுமி. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் ரொம்ப தைரியமாக எல்லாத்துலேயும் பேசும். ஸோ அது வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உடனே வந்து இவன் லவ் பண்ண ஆரம்பிப்பான். இதான் இதை படத்தோட கதை. இவர் மார்க்கெட் மகாலட்சுமியை லவ் பண்ணாரா, அந்த லவ் ஓகே ஆச்சா அப்படின்றது தான் படத்தோட கதை. அவங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு வந்து பேசும். அப்போ வந்து இவர் வந்து நீ வந்து ஒரு சாதாரண பொண்ணு, அவன் ஒரு வழக்கமாக நடக்கிற கதை தான், இதில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அவனை வந்து இனிமேல் மார்க்கெட் பக்கம்லாம் வராத, லவ் அது இதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டான். கடைசியில் இவன் வந்து கன்வின்ஸ் பண்ணுவான், அது ஓகே ஆகிடும். இதான் படத்தோட கதை. கடைசியில் வந்து மகாலட்சுமி மஸ்துகேன்ட்டு ஒரு பாட்டு ஒன்று வருது. இதான் படத்தோட இது. நடுவில் காமெடி, ஒர்க் ஃப்ரம் மார்க்கெட்லாம் இவர் மார்க்கெட்லேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஹீரோ, அந்த பொண்ணை பிடிச்சி போய். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்கன்னா மோசமானவங்க அப்படின்ற ஒரு இது மாதிரி வருது டெம்ப்ளேட்டு. அதுதான் இது எத்தனை வருஷமாக அது மாதிரி படத்தில் காட்டுவாங்கன்னு தெரில. பட் ஹீரோவோட வித்தியாசமான இதுவும் ஹீரோயினோட கேரக்டரிஸ்டிக் ஃபார்மேஷனும் இந்த படத்தில் வித்தியாசமாக இருந்துச்சு. இது ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு இதில் வந்து ஃபேமிலியோடன்னு சொன்ன ஒரு ஆர்ஆர் படத்துக்கு அப்படின்னா, ஒரு ஆர்ஆர் படத்துக்கு ஒரு ஃபேமிலியோடனா அது எல்லாம் அடல்ட்ரின்னு தான் அர்த்தம், குழந்தைங்கள வச்சு பார்க்கணுன்னு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி தான் இந்த படமும். ஸோ ஃபேமிலியோட பார்க்கலன்னா பெரிய பசங்களோட விரசம் இல்லாமல் போகுது, ஒரு கமர்ஷியலாக நல்லா விரசம் இல்லாமல் போகுது. அதுதான் இந்த படத்தோட இது. அதனால தான் ஃபேமிலியோட பார்க்கலான்னு சொல்கிறேன். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வழக்கம் போல். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.